ஊரும் எறும்பிலிருந்து பிறக்கும் மனிதர்கள் வரை அனைவரிடமும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, நான் லைஃப்ல சக்சஸ்ஃபுல் பர்சனா வரணும், நான் நினைச்ச இடத்த நான் அடையணும் அப்படின்றது. ஸோ இப்போ அதுக்கான வழிமுறைகளை நம்ம தேடும்போது இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன், அவ்வளோ டெக்னாலஜிஸ் இங்கே கொட்டி கிடக்கு. நான் இப்போ என் உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஃபிட்னஸ் டிப்ஸ் அவ்வளோ இருக்கு. நான் ஒரு விஷயத்த ஷார்ட் ஃபார்மா பண்ணி படிக்கணும், அதை மெமரைஸ் பண்ணணும், அதுக்கான ஷார்ட்கட் வேணும் அப்படின்னாலும் இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி மூலம் நான் அவ்வளோ விஷயங்களை அள்ளி தெளிச்சு நான் என்னுடைய அறிவை வளர்த்துக்க முடியும். ஆனா அப்படி வளர்த்துக்கிட்டா எல்லாராலையுமே அறிவாளியா மாற முடியும், எல்லாராலையுமே சக்சஸ்ஃபுல் பர்சனா மாற முடியும். ஆனா ஏன் எல்லாருமே அதை பண்ண மாட்டோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க அதுல ஒளிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, இங்க இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றதும் இங்க கொட்டி கிடக்கு. நம்ம எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ இல்லையோ, ஆனா டிஸ்ட்ராக்ஷன் நம்மளை கண்டிப்பான முறையில் அட்ராக்ட் பண்ணிடுது. அந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றதுக்குள்ள மூழ்கிறதுனாலதான் நிறைய பேரால சக்சஸ்ஃபுல் பர்சனா வர முடியல. அப்ப ஏன் சார் இந்த டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள எல்லாருமே போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய எண்ணத்திலையும் அவங்களுடைய நோக்கத்துல அவங்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னா டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. இந்த டிசிப்ளின் அப்படின்றத எப்படி கோட் பண்றாங்க அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய பிராக்டிஸ், நம்ம செய்யக்கூடிய வழிமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் என் லைஃப்ல ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் 10,000 மணி நேரம் பாத்தீங்கன்னா அதற்காக நான் செலவிடணும், அதற்காக நான் பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிராக்டிஸ் பண்ண முடியும் தானே, அப்ப எல்லாராலையுமே பிராக்டிஸ் பண்ணிடலாம் தானே. ஆனா ஏன் எல்லாருமே பிராக்டிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் ஒரு பேங்க் ஆஃபீஸரா மாறணும், நான் பாத்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நான் கிளியர் பண்ணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்கு. ஸோ இந்த எண்ணம் எனக்கு எப்படி வந்திருக்கும்? ஒரு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் மூலம் வந்திருக்கும், இல்ல அப்படின்னா எனக்குள்ள இருந்து இன்டர்னல் மோட்டிவேஷன்ல வந்திருக்கும். இந்த எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃபேமிலியில யாராவது ஒருத்தவங்க பாஸ் ஆயிருக்கலாம், நீங்க கோ இன்சிடென்ட்டா அவங்களை மீட் பண்ணும்போது, நான் இந்த மாதிரி ஒர்க் பண்றேன், நான் இவ்வளவு ஏர்ன் பண்றேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா ஒர்க் பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு சக்சஸ் வீடியோவோ இல்ல யாராவது பேசின ஒரு வீடியோவோ நீங்க கேட்டிருக்கலாம். அப்ப அதை கேட்கும் போது உங்களுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு எண்ணமானது பிறக்கும், நானும் லைஃப்ல இந்த ஒரு இடத்த அடையணும், பட் வாழ்க்கையை எனக்கு நான் அமைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள பிறக்கும். ஸோ அப்ப அந்த எண்ணத்துக்காக அடுத்த நாள் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு பிளானரை போடுவீங்க, ஒரு டூடோ லிஸ்ட்டை போடுவீங்க. ஸோ 8 மணி நேரம் நான் படிக்கணும்னு நினைச்சு நான் 12 மணி நேரம் படிப்பீங்க, இல்ல ஒரு 14 மணி நேரம் அதுக்காக நீங்க செலவிடுவீங்க. அது நாள் செல்ல செல்ல அந்த எண்ணமானது பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிப்படியா அழிஞ்சிரும். திருப்பி நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு டிமோட்டிவேட்டடாகவும் ஒரு டிசிப்ளின் இல்லாமலும் நீங்க காணப்படுவீங்க. ஸோ எப்பயுமே நமக்கு மற்றவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய எண்ணங்களும் மற்றவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய மோட்டிவேஷனும் நம்மள லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா மாத்தாது. ஸோ அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இன்டர்னல் மோட்டிவேஷன் அப்படின்னு சொன்னோம்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், எனக்கு பிடிச்சதை நான் பண்ணும்போது அதுல நான் பெரிய ஆளாயிருவேன்ற அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு மேக்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னா, அந்த மேக்ஸ் சப்ஜெக்டை உங்களை படிக்க வைக்கிறதுக்கு யாருமே சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது, யாரும் உங்களை புஷ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்களாவே அந்த மேக்ஸை படிப்பீங்க, நீங்களாவே சால்வ் பண்ணுவீங்க, நீங்களாவே நிறைய ட்ரிக்ஸையும் நிறைய விஷயங்களையும் லேர்ன் பண்ண ரெடியா இருப்பீங்க. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லவா, இப்போ பிரியாணி சாப்பிட்றது உங்க எல்லாருக்குமே நல்லா பிடிக்கணும் அப்படின்னா, அந்த பிரியாணியை சாப்பிடு அப்படின்னு யாரும் சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. நீங்களே ஆட்டோமேட்டிக்கா அதை வாங்கி சாப்பிடுவீங்க, நல்லா ருசியா இருக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா நீங்க பண்றதுக்கு ரெடியா இருப்பீங்க. கரெக்ட் தானே? அது மாதிரிதான் லைஃப்ல நீங்க ஒரு எய்மையோ ஒரு இலக்கை நீங்க பிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு பிடிச்சதா இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது, கண்டிப்பா அதை நீங்க பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்படியே ஒரு சில பேரால அந்த இன்டர்னல் மோட்டிவேஷன் இருக்கு சார், நான் எனக்கு பிடிச்சதான் பண்றேன், ஆனாலும் என்னால டிசிப்ளினா ஒர்க்காத முடியல, என்னால படிக்க முடியல அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க ஒண்ணு பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும், அதாவது ஒரு ஒய் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்கும். இன்னைக்கு பெரும்பான்மையான குடும்பங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அப்பா படிச்சிருப்பாங்க, அம்மா படிக்காம இருந்திருப்பாங்க, இல்ல அம்மா படிச்சிருப்பாங்க, அப்பா படிக்காம இருந்திருப்பாங்க, 2 பேருமே படிக்காம இருந்திருப்பாங்க. இந்த படிக்காம இருக்கிறதுனால ஃபேமிலி பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி அசிங்கப்பட்டிருக்கும். உன் ஃபேமிலியால முன்னேற முடியுமா? உன் பையெல்லாம் முன்னேறிடுவானா? நீ ஏன் படிக்கல? உன் பையன் எப்படி படிப்பான்? உன் மகன் எப்படி படிப்பா? அப்படின்னு சொல்லி நம்ம அப்பா அம்மாவை இழிவுபடுத்தி இருப்பாங்க. ஸோ அப்ப நம்ம அப்பா அம்மா நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்க? நீயாவது படிச்சு முன்னேறு, நீயாவது ஒரு கவர்மெண்ட் வேலையில போய் உட்காரு, நீயாவது உன் லைஃப்ல சக்சஸ்ஃபுல் மானா வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்த தயவு செஞ்சு நினைச்சு பாருங்க. அந்த காரணத்துக்காக நீங்க படிக்க வந்திருப்பீங்க. அப்பா அம்மாவினுடைய அசிங்கத்தை துடைக்கணும் அப்படின்றத நினைச்சு நீங்க பாத்தீங்கன்னா படிக்க வந்திருப்பீங்க. சோ அப்ப அந்த காரணம் உங்களை பாத்தீங்கன்னா ஓட வைக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இன்னைக்கு நான் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், நான் ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா முதல்ல நான் வந்து ஃபேஸ் பண்ணுறது என்னவா இருக்கும்? அந்த அவமானமாக மட்டும்தான் இருக்கும். என்னோட எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு, நான் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸில் வந்து போகணும் அப்படின்ற எய்ம் வந்து பெருசு. அந்த எய்முக்கு வரக்கூடிய விமர்சனங்களும் அதை விட பெருசாக இருக்கும். அந்த விமர்சனத்தை தயவு செஞ்சு நினச்சி பாருங்க. சிம்பு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அவர் வந்து அந்த வெயிட் போட்டனால அவருடைய கெரியரே வந்து போச்சு, அவர் வந்து இனிமேல் சினிமாலேயே நடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தினாங்க. ஆனா அந்த வெயிட் லாஸ் வந்து அவர் வந்து பண்ணி இன்னைக்கு கம்பேக் வந்து கொடுத்தாரு. ஆனா அவருக்கு தான் வந்து தெரியும் அந்த வெயிட் லாஸ் பண்றதுல எவ்வளவு கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ விஷயத்த சாக்ரிஃபிகேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ டிசிப்ளினா இருந்திருப்பாங்க, எவ்வளோ நாள் அதை தொடர்ந்து தொடர்ந்து அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. அது மிக கடினம். ஆனா அந்த மிக கடினத்தை நமக்கு வந்து சாவி போட்டு திறக்க வைக்கிறது என்ன அப்படின்னா நாம ஃபேஸ் பண்ண அந்த அவமானம், நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுக்கான காரணம். ஸோ அந்த காரணத்தை மட்டும் நீங்க கரெக்டா வந்து பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா லைஃப்ல நீங்க டிஸ்ட்ராக்ஷனே வந்து ஆக மாட்டீங்க. அம்மா அப்பாவை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நீங்க பட்ட அவமானத்தை மண்டைக்குள்ள ஏத்தி பாருங்க, உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனே வந்து வராது. உங்களுக்கு இப்ப லைஃப்ல டிசிப்ளினா இருக்கிறதுக்கும் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்றதுக்கும் ஐடியா கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோவை இப்பயே ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க வந்து போயிடலாம். இன்னும் நீங்க இந்த வீடியோ வந்து பாக்குறீங்க அப்படின்னா நீங்க அவமானப்பட்டிருப்பீங்க, ஸோ திரும்ப திரும்ப வந்து ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் வந்து இருக்கா? இப்போ நான் சொல்ல போற இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட என்டையர் லைஃபையே புரட்டி போட போது, உங்களோட டிசிப்ளின் அப்படின்றத வந்து பக்காவா வந்து கொண்டு வர போகுது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் அப்படின்னு ஒண்ணு இருக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே நெகட்டிவ் அப்படின்ற ஒரு முகமும் இருக்கும். இப்ப நான் டெய்லி ஏன் பல்லு விளக்குறேன்? நான் பல்லு விளக்கல அப்படின்னா என் பக்கத்துல யாருமே வந்து வர முடியாது, என் வாய் வந்து துர்நாற்றம் அடைக்கும். ஏன் நான் டெய்லி வந்து சாப்பிட்றேன்? நான் சாப்பிடல அப்படின்னா எனக்கு தெரியும் எனக்கு வந்து எனர்ஜியே இல்லாம போயிடும், என்னால பேசக்கூட முடியாத ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்படுவேன். அதே மாதிரிதான் நீங்க ஒரு விஷயத்த நெகட்டிவா நினைச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நீங்க ஒரு படிக்க ஆரம்பிச்சிருக்கிற ஒரு பர்சனா இருக்கலாம். ஒரு 23, 24, 25 வயசுல நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னே வச்சுக்கலாமே. இப்போ நீங்க ஒரு 3 வருஷம் இதே மாதிரி ஆசோலேஷன் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜை நினைச்சு பாருங்க, 26 மாறிடும். அப்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அப்பா அம்மா சப்போர்ட் பண்ற மாதிரி பேசியிருப்பாங்க, உங்களுக்கு வந்து உத்வேகத்தை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நாள் செல்ல செல்ல அப்பா அம்மாவே நம்மளை என்ன பண்ணுவாங்க, இழிவா நினைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளே நம்மளை இழிவா நினைச்சுப்போம். ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளே நம்மளை வந்து வெறுக்கக்கூடிய சூழ்நிலையும் நமக்குள்ள உருவாகும். கரெக்டா? இப்ப அடிக்காம அன்சக்சஸ்ஃபுல்லா வந்து திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த வந்து பண்ண, டிஸ்ட்ராக்ஷனாக ஸ்க்ரோல் பண்ண, இதே வேலையை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வருஷம் ஃபுல்லா நீங்க ஸ்க்ரோல் மட்டும்தான் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமோ தவிர ஸ்கோர் பண்ணி லைஃப்ல உட்காரவே முடியாது. அப்படி இருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு மரியாதை கிடைக்குமா? சுயமரியாதை கிடைக்குமா? இல்ல அப்படின்னா உங்க சொசைட்டில உங்களால என்ன பண்ண முடியும்? எதுவுமே லைஃப்ல வந்து பண்ண முடியாது. ஸோ இதை தயவு செஞ்சு நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நீ படிக்கல, இன்னைக்கு நீ டிஸ்ட்ராக்ஷனோட எப்ப பார்த்தாலும் போன் யூஸ் பண்ற, ஸ்க்ரோல் பண்ற அப்படின்ற ஒரு வேலையே பண்ணிக்கிட்டே இருந்தனா லைஃப் லாங் அது மட்டும்தான் உன்னால பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். உன்னால லைஃப்ல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அடுத்த அடி உனக்கு வந்து உழுகக்கூடிய ஒரு மரண அடியா இருக்கும். அது நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய அவமானம். ஸோ அதனால லைஃப்ல நீங்க ஒரு விஷயத்த வந்து பண்றீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல எவ்வளவு பாசிட்டிவா நீங்க நினைக்கிறீங்கல்ல, எவ்வளவு சேலரி வாங்க போறேன், ஸோ பர் மந்த் 1 lakh per salary வந்து வாங்க போறேன், இதெல்லாம் பாசிட்டிவ் மைண்ட். இது உன்னை வந்து பூஸ்ட் பண்ணும். ஆனா இந்த நெகட்டிவா நீ நினைச்சு பார்க்கும்போது உன்னை அது வந்து பாத்தீங்கன்னா க்ரோ பண்ணி விடும். அதனால தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீ வந்து படிக்கல அப்படின்னா, இன்னைக்கு நீ பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நீ முறையா பண்ணல அப்படின்னா அதற்கான மிகப்பெரிய ஒரு விளைவு உனக்கு இன்னும் சில நாள்ல வந்து காத்திருக்கு. இதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. லைஃப்ல என்னைக்குமே உனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகாது. உன்னைய படிக்க வைக்கிறதுக்காக உன்னை பெற்றவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வந்து படிக்க வச்சிருப்பாங்க. உனக்கு ஒரு பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக அவ்வளோ விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணி உனக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நினைச்சு பாரு. அப்போ அந்த சாக்ரிஃபிகேஷனுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? நம்ம பேரண்ட்ஸை நீ எப்படி ஃபேஸ் பண்ணுவ? இதுக்கு எப்படி நீ பதில் சொல்லுவ? இதுல போச்சு, அதுல போச்சு, இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீ வந்து காரணத்தை மட்டும் சொன்னா நம்ம பெற்றவங்க மனசு ஆறிடுமா? ஆறுமா? கண்டிப்பா வந்து ஆறாது. அது ஒரு ஆறா வடுவா போயிடும். நம்ம லைஃப் லாங் அது ஒரு பேச்சா போயிடும். அதனால நினைத்ததை தொடங்குங்கள், நினைத்தபடி செய்யுங்கள், அதை தொடர்ந்து செய்யுங்க, வாழ்க்கையில வந்து வெற்றி அடையலாம் அப்படின்றதான் இந்த பதிவுல நான் உங்க எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதனால எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்துக்கு பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். இந்த நெகட்டிவ் அப்படின்றத கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க, காரணம் அப்படின்றத இருக்க மனசுல வச்சுக்கோங்க. கண்டிப்பா வாழ்க்கையில வந்து முன்னேறலாம், வெற்றி நிச்சயம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க. தேவைப்படக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.